ஹாய், நம்ம இன்னைக்கு கோபுரம் டிசைன் எப்படி போட போகிறோம்ன்றதை பார்க்கலாம். சாரியில் ஃபஸ்ட்டு நான் த்ரெட் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இது வந்து டெசல் கட்டுறதுக்கான கேப்புக்காக நான் இப்போது 4 டைம் செயின் ஸ்டிச் போட்டு 2 டைம்ஸ் லாக் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆர்ச்சி போட்டு அதுக்கப்புறம் கோபுரம் வரும். ஸோ ஆர்ச்சுக்கான கேப்புக்காக 2 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு 2 டைம்ஸ் லாக் பண்ணிக்கிட்டு அகைன் 4 டைம் செயின் ஸ்டிச் 2 டைம்ஸ் லாக் பண்ணணும். இந்த கேப் வந்து ஆர்ச் போடுறதுக்கு. இப்போ 4 டைம் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 டைம்ஸ் லாக் பண்ணுங்க. இந்த இடத்துல தான் ஆர்ச் வரும். ஆர்ச்சை எண்ட் பண்ணுறதுக்காக இதுக்கப்புறம் 2 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் லாக் பண்ணணும். ஸோ இந்த 2 டைம்ஸ் செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் ஆகி 2 டைம்ஸ் முடியுது இல்லையா, இந்த இடம் இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஆர்ச் வரும். இது முடிஞ்சதும் கோபுரம் டிசைன் வரும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நம்ம அகைன் 2 டைம்ஸ் லாக் பண்ணிட்டோமேட்டு தேர்டாக ஒரு டைம் லாக் பண்ணி 2 செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டபுள் க்ரோஷே போடணும். 8 டைம்ஸ் போடணும். சாரிலே டைரெக்டாக நம்ம வந்து டபுள் க்ரோஷே போட்டுட்ருக்கோம். இதுக்காக தனியாக எந்த செயினும் போடல. இதுக்கு முன்னாடி போட்ட டிசைன்ஸ் எல்லாமே வந்து பேஸ்க்காக ஒரு செயின் போட்டோம். கோபுரம் டிசைனுக்கு வந்து சாரிலே தான் நம்ம வந்து போட போகிறோம். எயிட் டைம்ஸ் டபுள் க்ரோஷே போடணும். நீடில் மேலே 2 டைம்ஸ் த்ரெட் வரணும். ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் ஒரு டைம், செகண்டு 2 டைம்ஸ் இன்னொரு டைம், அதுக்கப்புறம் தேர்டு 2 டைம்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும் டபுள் க்ரோஷேன்றது. உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே இதோட டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா, இதில் டவுட்ஸ் எதுனா இருக்குன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோஸ்லலாம் ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் போட்ட வீடியோஸில் பாருங்கள். அதில் நல்லா கிளியராக இருக்கும் உங்களுக்கு. க்ரோஸா பின்னல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி போடுறது, எப்படி எண்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 8 டைம்ஸ் போடணும். போட்டுட்டு 2 டைம்ஸ் செயின் போட போகிறோம். டூ டைம்ஸ் செயின் போட்டோமே திரும்ப 8 டைம்ஸ் போடணும். இது வந்து கோபுரம் எப்படி வரும்னா, சென்டரில் கேப் இருக்கும் இல்லையா, நம்மளோட கோயிலில் டெம்பிள்ஸில் வர கோபுரத்துலலாம் எப்படி சென்டரில் அந்த கேப் இருக்குமோ அந்த மாதிரி கேப் வர மாதிரி விட்டு போட்டிருக்கோம். இது நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. பார்க்குறவங்களுக்கும் ஏதாவது புது டிசைன்ஸ் ஐடியாஸ் இருந்ததுன்னா எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணுவோம். நல்லா டிசைன்ஸ் நல்லா கிடைச்சதுன்னா அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். இப்போது நம்ம வந்து நடுவில் 2 டைம்ஸ் செயின் போட்டு நெக்ஸ்ட்டு 8 டைம்ஸ்க்கான டபுள் க்ரோஷே போட்டுட்ருக்கோம். இங்கே சாரிலே டைரெக்டாக போகிறதுனால கொஞ்சம் கேப் விட்டு ஸ்பேஸ் விட்டு போடுங்க. ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் ப்ராடாக தெரியும் அந்த டிசைனு. அதே மாதிரி 2 பக்கமும் லென்த்து வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த ஸ்பேஸ் விடுறதும். இப்போ நம்ம 8 டைம்ஸ் முடிச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சிங்கிள் செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கணும். சாரியை டர்ன் பண்ணிவிட்டு சிங்கிள் செயின் போட்டதுனால ஃபஸ்ட்டு இருக்க கேப்பை விட்டுணும், செயினுக்கான கேப்பை விட்டு
செகண்ட் செயின் கேப்ல இருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் செயின் போட்டுட்டு வாங்க. ஒரு கேப்புக்குமே ஒரு செயின், சிங்கிள் செயின் அந்த எண்டு வரைக்கும் போடணும். ஸோ நடுவில் வர அந்த 2 டைம்ஸ் வர செயின் ஸ்டிச்சில் வந்து செயினை வந்து சுற்றி வர மாதிரி போட்டுக்கோங்க. அதில் வந்து ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணி போடணுன்றது அவசியம் இல்லை, அதை கவர் பண்ண மாதிரி போடணும். இந்த செயின் வந்து 8 கவுண்டிங்ஸ் வரும். இந்த பக்கம் 8 கவுண்டிங், நெக்ஸ்ட் சைடு 8 கவுண்டிங்ஸ் வரும். நம்ம ஒரு ஸ்டெப்புக்கும் 2 கவுண்டிங்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டு போக போகிறோம் ஹைட் பண்ண. இப்போ கீழே 8 இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 6 டைம்ஸ் போடணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 4 டைம்ஸ், அதுக்கப்புறம் 2. ஸோ அந்த ரெடியூஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாண்டிங்கான ஷேப் கிடைக்கும். இது முடித்ததும் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 3 டைம்ஸ் போட்டுட்டு சாரியை அகைன் நேரான பொசிஷனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் சாரி. இப்போ 2 கேப் விடணும். அந்த 8 டைம்ஸ் கவுண்டிங் போட்டிருக்கோம் இல்லையா கீழே, அதில் வந்து 2 டைம்ஸ் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஹோல்ஸ்லேருந்து நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ உங்களுக்கு 6 டைம்ஸ் அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும். மேலே இருக்க ஹோல்ஸை கவுண்ட் பண்ணாதீங்க 2 டைம்ஸ்க்கு. கீழே நம்ம டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் அந்த கவுண்டிங்ஸில் 2 டைம்ஸ் விட்டு கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இருக்க ஹோல்ஸ்லேருந்து போட்டு வாங்க. அப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 6 டைம்ஸ் கிடைக்கும். மேலே ரைட் சைடு 6 டைம்ஸ், லெஃப்ட் சைடு 6 டைம்ஸ் போடணும். நடுவில் 2 டைம்ஸ் செயின் ஸ்டிச். இப்போ 6 முடிஞ்சிருச்சு. நான் 2 செயின் போட்டு அகைன் லெஃப்ட் சைடுக்கான 6 டைம்ஸ் போட போகிறேன். டபுள் க்ரோஷே நீடில் மேலே 2 டைம்ஸ் த்ரெட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கீழே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அதுக்கு நேராக இருக்க ஹோல்ஸில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா நடுவில் 2 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டப்போ அதை ஓவர்லாக் பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருப்போம் இல்லையா செகண்ட் ரோவில். ஸோ அது வந்து நீங்கள் போடுற கவுண்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரும். அதை கவுண்டிங்லாம் கரெக்டாக கணக்கு பண்ணி போடுங்க. உங்களுக்கு அப்படி எதனா டவுட்டாக இருந்தால் மார்க் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல வந்து அடுத்தது நம்ம போட போகிறோன்றத. அந்த எட்ஜஸில் ஏதாவது மார்க் பண்ணிக்கோங்க, நீடிலோ இல்லை ஹேர்பின், ஹூக் பின் அந்த மாதிரி ஏதாவது வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் தெரியும். அப்போ தான் உங்களுக்கு சென்டர் வந்து ஸ்ட்ரைட்டான லைன் மாதிரி கிடைக்கும், கோபுரத்தோட சென்டர். ஒரு டைம் செயின் ஸ்டிச் போட்டு சாரியை டர்ன் பண்ணிக்கோங்க. சாரியோட பேக் சைடு உங்கள் பக்கம் இருக்கும். ஸோ கடைசி ஸ்டெப்பில் போட்ட மாதிரி ஒரு செயின் விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஹோல்ஸ்லேருந்து இன்சர்ட் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரோம். இந்த எண்டில் வர செயின் மட்டும் கொஞ்சம் போடும்போது அதை இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் கிளியராக கிடைக்கும். அந்த இடத்துல டைட்டாக இருக்கும். ஸோ அது இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு அப்படியே ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கவுண்டிங் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ரைட் சைடில் எண்டு, ரைட் சைடோட எண்டில்
இந்த ஸ்டெப் போடும்போது எனக்கு அந்த இடத்துல தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு, அதுக்காக தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் அது கிளியராக சொல்லிட்டேன்னா போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப் முடிச்சாச்சு. நம்ம முடிச்சுட்டு இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக நான் 3 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு சாரியை அகைன் திருப்பிக்கிறேன். சாரியை டர்ன் பண்ணிவிட்டு இப்போது அகைன் 2 டைம்ஸ் வந்து அந்த கேப்பை விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஹோல்ஸ்லேருந்து இன்சர்ட் பண்ணி டபுள் க்ரோஷே போட போகிறோம். இப்போ வந்து 4 டைம்ஸ் நம்மளுக்கு டபுள் க்ரோஷே வரும் ஈச் சைடு. ரைட் சைடு 4 டைம்ஸ், லெஃப்ட் சைடு 4 டைம்ஸ் வரும். உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக வேணாம், இந்த கோபுரத்தோட ஹைட் வந்து ரொம்ப வேணான்றவங்க இந்த ஸ்டெப்லேருந்து சிங்கிள் க்ரோஷே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைட் கொஞ்சம் கம்மியாகி உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணான்ற நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான். இல்லை இந்த சைஸே ஓகேன்றவங்க இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4 டைம்ஸ் போட்டு முடிச்சதும் அகைன் 2 டைம்ஸ் வந்து செயின் ஸ்டிச் அந்த கேப்காக லெஃப்ட் சைடில் திரும்ப நம்ம டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணிக்கணும் டைரெக்டாக. இப்போ இங்கே 4 டைம்ஸ் முடித்ததும் சேம் ப்ராசஸ் தான் கண்டினியூ ஆகும். அகைன் சாரியை டர்ன் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு போகணும். க்ரோஸா புதுசாக பழகுனவங்க ஒரு டைம் வேறு கிளாத்தில் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற போது சாரியில் போடுங்க டைரெக்டாக. இப்போ சாரியை டர்ன் பண்ணி நான் வந்து லாக் பண்ணிட்டு வரேன், செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். இந்த எட்ஜு தான் சொன்னால் கீழேயும் இந்த எட்ஜை மட்டும் கொஞ்சம் அந்த க்ரோஸாக இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் கிளியராக தெரியும். இது முடிச்சதும் நம்ம அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போட போகிறோம். சேம் ப்ராசஸ். இப்போ 4 டைம் போட்டது ஈச் சைடு 2 டைம்ஸ் வரும் ஈச் சைடும். த்ரீ டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு சாரியை அகைன் டைரக்ட் நேர் பொசிஷனுக்கு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு டபுள் க்ரோஷே 2 டைம்ஸ், கீழே வந்து 2 டைம்ஸ் விட்டு கவுண்ட் பண்ணுங்க. 2 டைம்ஸ் வரும் உங்களுக்கு கேப்பு, அந்த கேப்பில் போடுங்க. டூ டைம்ஸ் செயின் போட்டு டபுள் க்ரோஷே நம்ம லெஃப்ட் சைட் போட்டுட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் தான். இப்போ இது 2 டைம்ஸ் முடிஞ்சதும் அகைன் 1 டைம் செயின் போட்டு சாரியை டர்ன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு வாங்க. சிங்கிள் செயின், இப்போ நம்ம கடைசி ஸ்டெப்பு 2 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். நான் இந்த லைனில் வந்து கேப் விட மாட்டேன், ஏன்னா என்னோட எண்டு அந்த டாப் ஆஃப் த டவருக்கு வந்தாச்சு. நம்ம
ஸோ இங்கே கேப் விடாமல் நான் வந்து அப்படியே இருக்கிற செயின் ஸ்டிச் எல்லாத்துக்கும் சிங்கிள் crochet போட்டுட்டு வரேன். டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 6 கவுண்டிங்ஸ் வரும். இந்த எட்ஜில் இருக்க 2, லெஃப்ட் சைடு 2, ரைட் சைடு 2, அதுக்கப்புறம் சென்டராக இருக்கக்கூடிய 2 டைம்ஸ் செயின் ஸ்டிச்சுக்கு சேர்த்து 6 டைம்ஸ் வரும் கவுண்டிங்கு. இல்லை 5 டைம்ஸ் கூட வரலாம் ஒரு சிலருக்கு. இந்த கவுண்டிங் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து ரெடியூஸ் ஆகி கரெக்டாக எட்ஜில் கிடைக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் வந்து என் பண்ணிட்டு வரேன். ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா இதை போட்டு முடிச்சுட்டு ஸ்லாண்டிங்காக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்து ஸ்டெப்பாக இருக்கிறதுக்கு நம்ம இப்போது 3 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு அதோட எட்ஜஸ்லாம் லாக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்புக்கும் அகைன் 3 டைம்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு அந்த எட்ஜஸில் லாக் பண்ணணும். இப்படி பண்ணும்போது அகைன் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடும் அந்த ஸ்லாண்டிங் பொசிஷன் கிடச்சிரும். முடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே வந்து ஈவனாக இருக்கும். 3 டைம்ஸ் செயின் போடணும். அந்த எட்ஜஸில் இருக்க சிங்கிள் செயின் போட்டிருப்போம் இல்லையா, சிங்கிள் செயின் போட்டு டர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த கேப்பில் நீடில் விட்டு லாக் பண்ணணும். ஒரு ஸ்டெப்லையும் சிங்கிள் செயின் போட்டு டர்ன் பண்ண கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணணும். கடைசி எண்ட் பண்ணும்போது சாரீலே லாக் பண்ணிக்கோங்க. சாரியில் லாக் பண்ணி முடித்ததும் அகைன் 2 டைம்ஸ் லாக் பண்ணி 2 டைம்ஸ் செயின் ஸ்டிச்சு. இது வந்து ஆர்ச்சுக்கான கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கிருந்து டவர் எண்ட் ஆகி ஆர்ச்சுக்கான கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு டவருக்கு 2 சைடுமே ஆர்ச் வரும். 2 ஆர்ச்சுக்கு நடுவில் டெசல் கட்டுற மாதிரி இருக்கும். என் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். கடைசியாக முடித்து நம்ம காட்டுவோம் இல்லையா, அந்த டைமில் உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல ஆர்ச் வரும்னு சொன்னோம், எந்த இடத்துல டெசல் வரும்ன்றது எல்லாமே. ஸோ இந்த கவுண்டிங்க்கு போட்டுட்டு வாங்க. அவ்வளோதான், நம்ம கோபுரம் ரெடி. இப்போ நம்ம அடுத்தது ஆர்ச் போடலாம்.